தொன்மை வாய்ந்த சமணக்கலை கருவூலங்களை பாதுகாத்திட பராமரித்திட தன்னார்வ அர்ப்பணிப்பு மனப்பான்மை கொண்டவர்களை கொண்டு தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பே அகிம்சை நடை. இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த தலங்களுக்கு சென்று அவற்றை பாதுகாக்கவும் அழிவிலிருந்து அவற்றை காப்பாற்ற மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த பொக்கிஷங்களை தொன்மை மாறாமல் பாதுகாத்திடும் வகையில் அகிம்சை நடை நாளாக கடைபிடிக்கப்பட்டு இதுவரை 90 அகிம்சை நடைகள் 280க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றிருந்த நிலையில் இன்று 91வது அகிம்சை நடைகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மேல்கூடலூர் கிராமத்தில் உள்ள எண்ணாயிரம் மலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்வில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், வெற்றிவேந்தன் உள்ளிட்ட அகிம்சை நடை அமைப்பினர் கலந்து கொண்டனர். வாய்ந்த தொன்மையான கல்வெட்டுகள் நமக்கு கிடைப்பவை. அந்த கல்வெட்டுகளை அவரை பகுத்து ஆராய்ந்து இந்த 89 கல்வெட்டுகளும் எவற்றை பேசுகின்றன என்பதை அதில் விவரித்திருக்கிறார். இந்த 89 கல்வெட்டுகளிலே 84 கல்வெட்டுகள் சமணத்தை சார்ந்தவை, 5 கல்வெட்டுகள் இன்ன சமயம் என்று அறிய முடியாதவை, அவையும் வேறு மதத்தை சார்ந்தவை அல்ல, இந்த மதம் என்று அறிய முடியாது. எனவே தமிழின் தொன்மையான அடையாளமாக ஆதாரமாக விளங்கி கொண்டிருப்பது சமணம். அந்த கல்வெட்டுகளை ஆதாரமாக காட்டித்தான் தமிழ் இவ்வளவு மூத்த மொழி. ஏனென்றால் அப்பொழுது அந்த கல்வெட்டுகளிலே இருந்த செய்திகள் எளிய மக்கள், பொதுமக்கள், அவர்களுக்கான செய்திகள், அவர்களுடைய பெயர்கள். எனவே அந்த அளவுக்கு அன்றைக்கே 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே கல்வி பரவலாக இருந்தது. கல்வி பெற்ற மக்களாக தமிழர்கள் இருந்தார்கள். இந்த மொழி கல்வி பயிற்றுகிற மொழியாக வளர்ச்சி அடைந்திருந்தது. இலக்கண அடிப்படைகளை கொண்டதாக இது முன்னேற்றம் அடைந்த மொழியாக இருந்தது என்பதை இவற்றை ஆதாரமாக கொண்டுதான் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ் செம்மொழி என்கின்ற மதிப்பை பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோவில்பட்டி என்ற ஊருக்கு செல்வதற்காக இணைப்பு சாலை மூலம் பாலம் அமைத்து அவ்வழியாக வாகனங்கள் சென்று வருகிறது. அவ்வாறு பாலம் வழியே கடந்து செல்லும் வாகனங்களுக்கு இடையூறாக சாலையின் நடுவே உயரமான மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்கம்பம் 4 சாலைகளும் சந்திக்கும் இடத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் 4 புறத்திலிருந்து வரும் வாகனங்கள் எந்நேரமும் இந்த மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்படும் அபாய நிலை உள்ளது. இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனே சென்று வருகின்றனர். எனவே சாலையின் நடுவே மிகவும் ஆபத்தான நிலையில் அமைக்கப்பட்டுள்ள உயரமான மின்கம்பத்தை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையிலிருந்து தோரங்குறிச்சி வரை புதுசாக போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில இன்னும் பழுதுகள் பல இடங்கள்ல முழுமை பெறாமல் இருக்கு. இணைப்பு சாலைகளுக்கான பெயர் பலகைகள் வைக்கல. அது மட்டும் இல்லாம நத்தம் கோவில்பட்டி இணைப்பு சாலையில சாலையின் நடுவுல மிகப்பெரிய மின் கம்பத்தை வச்சிருக்காங்க. அதனால அந்த பகுதியில பெரும் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. பலமுறை நெடுஞ்சாலையிட்ட இது சம்பந்தமா கூறியும் கூட இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இந்தியாவிலேயே சுங்க வரி மிக அதிகமாக வசூல் செய்யக்கூடிய இந்த சாலையில இருக்கக்கூடிய குறைபாடுகளை உடனடியாக அரசு கவனம் எடுத்து நீக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் ஊராட்சியில் கொல்லப்பாக்கத்தில் நகர்ப்புற கிராம ஊராட்சிகளில் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4,38,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள புஞ்சை புளியம்பட்டி டானாபுதூர் பகுதியில் உள்ள சோதனைச் சாவடியில் தாளவாடி துணை வருவாய் வட்டாட்சியர் பிரபாகரன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்குடியிலிருந்து கோவை செல்வதற்காக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 1.95 லட்சம் ரூபாய் எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது. மேலும் காரில் வந்தவரிடம் விசாரணை செய்தபோது அவர் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பதும் அவர் கோவை பகுதியில் நிலம்
வாங்குவதற்காக அந்த பணத்தை எடுத்து சென்றதாகவும் தெரியவந்தது. இருப்பினும் அவர் கொண்டு வந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் அலுவலர் உமாசங்கர் மற்றும் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் மாரிமுத்து ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பாட்டுக்கு வந்த தேர்தலுக்கான கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் 1810 வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் இதில் 333 பதட்டமான வாக்குச்சாவடிகளும் 13 மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 27/3 நமக்கு வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் என்பதால் ஏற்கனவே நம்முடைய மாநில தேர்தல் அலுவலர் சொல்லியிருக்காங்க, நாளை வரை புதிய வாக்காளர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு புதிய வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு சப்ளிமெண்டரி ரோலில் சேர்ப்பதற்கு பதிவு செய்ய முடியாது. அதே போல் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நமக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியோடு சேர்த்து நமக்கு மொத்தம் 16,50,532 வாக்காளர்கள். அதாவது இது பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 16,50,532 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஏற்கனவே ஷெட்யூல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்துவதனால ஆல்ரெடி நமக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 ஸ்டாட்டிக் டீம்ஸு 3 ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் போட்டிருக்கோம். 3 ஷிஃப்ட்டில் அவங்க வேலை செய்வாங்க. இப்போ செயல்பாட்டிற்கு அந்தந்த தொகுதிகளில் தற்போதைய குழுக்கள் ஆல்ரெடி வெஹிக்கிள் செக் எல்லாமே தொடங்கியிருக்காங்க. புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து இந்த தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த தேர்தல் துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நகராட்சிக்கு சொந்தமான குபேர் அங்காடி, பாரதி பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் நகராட்சி மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை சுவரொட்டியாகவோ கட் அவுட் பேனர்களோ வைக்கக்கூடாது என தேர்தல் துறையினர் எச்சரித்துள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்காமல் காக்க வைத்த செவிலியர்கள் அருகில் உள்ள ஒரு அறையில் ஒன்றிணைந்து சேலை விற்பனையில் ஈடுபட்ட பெண்களிடம் பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இதனை நோயாளி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன வேலை? இந்த வேலையை தான் மெயினாக பார்க்கணும். உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கம்மா. இந்த வேலை தான் மெயினாக உங்களுக்கு வீட்டில் இருந்து பாருங்க. இந்த வேலை தான் மெயினாக பார்க்குறீங்கன்னா வீட்டில் இருந்து ஜவுளி வியாபாரம் பண்ண வேண்டியதுன்னு சம்பளம் இதுக்கு தான் கொடுக்குறாங்களா? அந்த அம்மா ஏதோ மூலர் பேசுறவங்க அந்த அம்மா போகுது. என்னங்க இப்படி நடக்குது? எழுப்பி விடுற அம்மா எங்கம்மா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு அது எந்திரிச்சு வெளியே போறாங்க. தூங்கி எந்திரிச்சு பேக் எடுத்துட்டு போறாங்க. என்னங்க ஒரு பேஷண்ட்னா பாவம். நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா. கோவை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை பணிகள் துவங்கியுள்ளன. அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போட்டோ கேலரியில் வைக்கப்பட்டிருந்த முதல்வரின் புகைப்படங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டன. மேலும் அரசியல் கட்சியினர் சுவர் விளம்பரங்கள் மீது வெள்ளை பெயின்கள் அடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தேர்தல் பணிக்கு பயன்படுத்தப்படும் அரசு வாகனங்களில் தேர்தல் அவசரம் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி GPS கருவிகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் வளாகத்திலிருந்து என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து துவக்கி வைத்து கல்லூரி மாணவர்களுடன் ஊர்வலமாக நடந்து சென்று வாக்களிப்பதன் விழிப்புணர்வை எடுத்துரைத்தார். தனியார் பள்ளியிலிருந்து தொடங்கிய இப்பேரணி காந்தி சிலை ரவுண்டானா வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் தனியார் பள்ளியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் கவிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது திருவேங்கடம் சாலையில் தொடங்கி நகரின் பிரதான சாலை வழியாக சென்று சுவாமி சன்னதி முன்பு முடிவடைந்தது. இப்பேரணியின் போது 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பள்ளி மாணவர்கள் கையில் ஏந்தியபடி சைக்கிளில் பேரணியாக சென்றனர். இறுதியில் சுவாமி சன்னதியில் வைத்து கோட்டாட்சியர் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் பரமசிவம் மற்றும் பள்ளி தாளாளர் பழனிச்செல்வம், செஞ்சுழுவை சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோட்டேரி கிராமத்தில் கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் அப்பகுதியில் உள்ள ராகவன் குப்பம், கோட்டேரி வடக்கு காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முற்றிலுமாக சிதிலமடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு எலும்புக்கூடாக நிற்பதால் எந்த நேரத்திலும் கீழே விழும் என்ற அச்சத்தில் கிராம மக்கள் உள்ளனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகாமையில் அங்கன்வாடி உள்ளதால் அப்பகுதியில் படிக்கும் குழந்தைகள் ஆபத்தை உணராமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ்ப்பகுதியில் விளையாடி வருவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமோ ஊராட்சி நிர்வாகமோ கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சிதிலமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை எடுத்துவிட்டு புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவரும் கண் சிறப்பு அறுவை சிகிச்சை மருத்துவருமான வினோத் நாதனியேல் என்பவர் கண் அழுத்த நோய் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொடர் ஓட்டத்தை துவக்கினார். சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஜூனியர் சுந்தரேஷ் கொடியசைத்து தொடர் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் டாக்டர் பாலாஜி சுவாமிநாதன், மருத்துவ நிலைய அதிகாரி பாரி, கண் சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்தில் உள்ள காயராம்பேடு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 22,65,000 ரூபாய் மதிப்பில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், காயரம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மகேஷ்குமார் தலைமையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மன்னார்குடியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு பூட்டி சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சுவற்றில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சியின் விளம்பர போஸ்டர்களையும் அகற்றி வருகின்றனர். விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் தலைமையில் பேருந்து பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக என் வாக்கு விற்பனைக்கல்ல என்ற ஸ்டிக்கரை அரசு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் ஒட்டப்பட்டது. இதன் மூலம் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் நேர்மையான தேர்தலை முன்னிறுத்தி தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் தெரிவித்தார். புனித வெள்ளியை முன்னிட்டு ஈரோடு புனித அமலா அன்னை ஆலயத்தில் தினசரி சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு பாத யாத்திரை நடைபெற்றது. ஈரோடு சூளை பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் இருந்து துவங்கிய சிலுவை பாத யாத்திரையில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்றபோது அவர் பட்ட பாடுகள், துன்பங்களை 14 பகுதிகளாக நினைவு கூர்ந்து சிலுவை பாதை வழிபாடு நடத்தப்பட்டது. சூளை புனித அந்தோணியார் ஆலயத்தில் தொடங்கிய பாத யாத்திரை சக்திசாலை மணிக்கூண்டு வழியாக வந்து நிறைவாக புனித அமலா அன்னை ஆலயத்தில் நிறைவடைந்தது. இந்த யாத்திரையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை கிறிஸ்தவர்கள் நடந்து சென்று பிரார்த்தனையை மேற்கொண்டனர். திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான சங்கீதா தலைமையில் வட்டாட்சியர் செந்தில்குமார் முன்னிலையில் தேர்தல் விதிமுறைகளின்படி பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வருவாய் ஆய்வாளர்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசியல் சுவர் விளம்பரங்கள் அளிக்கப்படுவது, கட்சிக் கொடி கம்பங்கள் அகற்றப்படுவது, அரசியல் தலைவர்களின் படங்கள் மறைப்பது மற்றும் விதிமுறைகள் மீறல் இல்லாத நடவடிக்கைகள் பணி மேற்கொள்ள உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் விதிமுறைகளை சோதனை மேற்கொள்ளும் படை வாகனங்களில் சிசிடிவி பொருத்தப்பட்டு பணிகள் மேற்கொள்வதை பார்வையிட்டனர். இக்கூட்டத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் இளங்கோவன், தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பாரதி, தேர்தல் துணை வட்டாட்சியர் ஜெயசுத்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதியில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான லாரி பார்க்கிங் அருகில் உள்ள குப்பைகளை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்த தீயானது மளமளவென பரவி அங்கிருந்த லாரி பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினிவேன் மற்றும் மினி லாரி உட்பட 2 வாகனங்கள் மீது பரவியுள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர்.
தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் மினி வேன் மற்றும் மினி லாரி இரண்டும் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. சென்னை கொருக்குப்பேட்டை பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி விஜயா. இவர் நேற்றிரவு மருமகன் ராஜசேகரனுடன் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது KNS டிப்போ அருகில் சாலையோரத்தில் பாஜக தெருமுனை கூட்டத்திற்காக நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் திடீரென சாய்ந்து விஜயா மீது விழுந்துள்ளது. இதில் விஜயா அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி உடைந்து அவரது வலது கண்ணில் குத்தியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த விஜயா கூச்சலிட்டதன் பேரில் அங்கு வந்த பொதுமக்கள் அவரை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த RK நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. இதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 3 தொகுதிகளுக்கு GPS கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்களில் தேர்தல் பறக்கும்படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு வாகன சோதனை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார். அதில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்மனார் கோவில் மேலமுக்கூட்டு பகுதியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் கூட்டுறவு சார் பதிவாளர் நடராஜன் தலைமையில் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதில் எந்த ஆவணங்களும் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 2,86,000 ரூபாயை பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.